எங்க போறோம் நம்ம? ஐயோ இது என்னடா பீச் பீச் தேவையில்லாம நைட் அதுகிட்ட சொல்லிட்டு சாயங்காலம் தான் லக்கி பீச்சுக்கு போறோம். இப்ப பீச்சுக்கு போனா எல்லாரும் வறுத்து கருவாடு மாதிரி ஆயிடும். இதுக்குள்ள பாரு ஒரு செட் Dress எடுத்து வச்சிச்சு, பொம்மை எடுத்து வச்சிச்சு. இது பாரு ரெண்டு தாய்கள எடுத்து வச்சிச்சு. மக்களே இந்த அப்பாயிண்ட் பண்ண ஆளை பாத்துக்கோங்க. சித்திங்கிற அப்பாயின்ட்மென்ட்லயும் அக்கான்ற அப்பாயின்ட்மென்ட்லயும். ஏய் எங்க போறீங்க பைத்தியங்களா? இங்க இருக்கு வண்டி. ஓரமா வாங்க வண்டிலாம் வருது. இப்படி வாங்க இப்படி போங்க. ஏய் ரெண்டு பேரும் கை பிடிச்சு இப்படி வாங்க ஓரமா பாத்து போங்க. ஓகே மக்களே ஃபைனலா இரண்டாவது நாள் பயணம் இனிதே தொடங்குகிறது. ரூம் பக்கத்துல இல்ல, வண்டி கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல வண்டி உள்ள வந்து திருப்ப முடியாது மக்களே. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வெளியே விட்டுட்டு நீங்க வந்துருங்க நாங்க உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓமன குட்டியா மாறி காலைல சாப்பாடுலாம் யானை குட்டி நேத்தே ஓமன குட்டியா மாறிட்டோம். சரி ஓகே மக்களே வண்டி ஏறி எங்க போறோம்ன்றது உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். நீ ஏன் நிக்கிற? நீ வா. எங்கயாவது போய் தனியா எங்க போறீங்க? நேத்துல இருந்து என்ன சொன்ன, ஜோடியா நீங்க போவே கூடாது சொன்ன முடியல. அங்க போன அங்க யாரு இருக்காங்க? யாருமே இல்லாம அங்க போய் என்ன பண்ண போறீங்க? இருக்காங்க போங்க, மாட்டி விடுறேன் எல்லார்கிட்டயும் போங்க. இப்படிதான் நேத்து தொலைஞ்சு போயிட்டாங்க போல ரெண்டு பேரும். சொல்றத பேச்ச யாருமே கேட்க மாட்டீங்க. போங்க இப்படி பாத்து எங்க போலாம் அப்படின்னு. ஓகே மக்களே ஃபைனலா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே 2 ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா நாங்களே 10 மணிக்கெல்லாம் வந்திருக்கோம். 10 மணிக்கே ஊறப்பட்ட உலகத்துல இருக்க பூரா கூட்டமும் இங்க தான் இருக்கு. ஆமா மக்களே செம்ம கிரவுட். அங்க பாத்தீங்களா செம்ம கிரவுட் வந்த கெதியா இருக்கு. அதனால நாங்க வந்த உடனே மாமா போய் லைன்ல நிக்க சொல்லிட்டோம், டிக்கெட் எடுங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க போறோம்னா ரோப் கார்ல போறோம். ரோப் கார்ல போயிட்டு ஜடாயு அது இருக்கு, அது நாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு அப்படியே என்னன்னா சொல்றோம். இங்க நிக்கிறீங்க எங்க போனாலும் பிரச்சனை. என் கைய விட்டு எங்கேயும் போக கூடாது. அங்க மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கிறதே இன்னைக்கு ஒரு இது. வாங்க அதுதான் நிக்கிறாங்களே. என்ன தெரியுமா, அங்க நின்னு இப்படியே நின்னு பாத்துட்டு இருக்குது. பாத்துட்டு வா நம்ம அங்க போலாம். யாருமே இல்ல. இந்தம்மா அங்க போலாம், அங்க யாருமே இல்ல. திரும்பி பாக்குறேன். ஆக்சுவலி செக்கிங்ல செம்மையா மாட்டிக்கணும். ஃபுட்டு வந்து உள்ள எடுத்துன்னு போக கூடாது. அதனால இங்கே காலி பண்றாங்க. அது தூக்கி போல மனசு வர மாட்டேது. அதனால இங்கே உட்காந்து சாப்பிட்டு போலான்னு உட்காந்துட்டாங்க. டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உள்ள போயாச்சு. ஸோ ஜட்டாயுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெம்பிள். இதுதான் உலகத்தோடைய மைய பகுதி, எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கீழே இருந்து மேலே தான் இருக்கு அந்த டெம்பிள். ஸோ அதுக்கு வந்து ரோப் கார்ல தான் போகணும். ஜாலியா வாவ் ஜஸ்ட் வாவ். அப்படியே அங்க பாருங்க ஜட்டாயுன்ற டெம்பிளுக்கு நம்ம வந்திருக்கோம். வர்த்து ப்ரோ 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 ப்ரோ. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அது நாங்க விட்டு விட்டா கேட்டிருக்கோம், அது உங்களுக்கு சொல்றோம். நேர்ல பார்க்கும்போது இந்த டேக்காக தான் மொத்த ஃபேமிலியே வெயிட் பண்ணோம், இதை பார்க்கணுன்றதுக்காக தான். இதோட கதை எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு. ராமரோ சீதையோ லவ் பண்ணும்போது இந்த பேர்ட் ஹெல்ப் பண்ணிருக்கு. காதலுக்கு உதவி செஞ்ச காரணத்தால இத காவு வாங்கி கிளியரா தெரியல, ஆனா அங்கங்க விட்டு விட்டா கேட்டிருக்காங்க. கேட்டு நாங்க சொல்றோம். ஆனா சூப்பரா இருக்குல்ல, டச் பண்ணி பார்க்கலாமா? கல்லுதான் போல இந்த கும்பல் பத்தியா. ஒண்ணு இங்க டீ கடைல போய் நின்னுக்கோம், இல்ல ஏதோ ஜூஸ் கடைல போய் நின்னுக்கோம். என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? டீ காஃபியா? ஆல்ரெடி கொடூரமா இருக்கு குரல். இல்லன்னா ஒரு பி சுசிலா வாய்ஸ் வெளிய வந்துரும். நல்லா இருக்கு. ஆனா நீ குடிச்சிடுதா கடைசியா? போதும் நீ குடி. ஏய் நீ குடிக்க வேலை அப்படியே வாங்கிக்கிறேன்டா. குடி நீ குடிச்சா போதும். 10 வருஷம் கட்டியிருக்காங்களா இந்த கோயில. 2008ல இருந்து கட்டி 18ல தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. எங்க இருக்கு மாமா கோயில்? உள்ள ராமர் கோயில் இருக்கு போல. இதான் டெம்பிள், ஒரு ராமர் டெம்பிள். வாவ், அது ஒரு டெம்பிளா? ராமரோட காலா? எனக்கு சொன்னாங்க, அவர் சொன்னாரேடி. இல்ல இந்த இடமே இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க. ராமர் இங்க கால் வச்சாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? முன்னாடியே வச்ச இடத்துல தாண்டி கோவிலே கட்டிருக்காங்க. பாதம் பழங்காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அந்த இடத்துல இவங்க டெம்பிள் கட்டிருக்காங்க. இது ராமர் பாதம்னு சொல்லி அப்பத்துல இருந்தே வழக்கமா சொல்லிட்டு. ஆனா இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவாங்கல்ல, வேற எங்கேயோ ராமர் பாதம் இருக்குன்னு சொல்லிட்டு. மக்களே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். சரி சாமியோட பாதம் இருக்கு, ஆமா இங்க வந்து ஈகிள் விழுந்ததெல்லாம் சொல்றாங்களே, இதை யாரு போட்டோ எடுத்து யாரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா? எனக்கு அந்த கன்ஃபியூஷன். இந்த சாமி வந்து இங்க வந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல நம்ம டெம்பிள் போகும்போது.
எப்படி அது கண்டுபிடிக்கப்பட்டது? அப்படி சொல்லி 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 வர்றது நமக்கு அப்படியே ஓகே ஓகே ஓகே. இதான் ராமர் பாதம். மொட்டை சில்லறை போட்டு இருக்கிறாங்க பாட்டியும் பேத்தியும். கால் சுடுதுன்னு காசு போடுறதுன்னா பத்தியா கால்லாம் சுட மாட்டேருக்கு. இங்க பாரு பாதம் பாரு, அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. மூடி வச்சிருக்காங்க, யாரோ நோண்டி போறாங்க. அதுல எவ்வளவு குழி குழியா ஆயிட்டு இருக்குது பாரு. பின்ன சாமி ரொம்ப பவர்ஃபுல் சாமில, ஆழமா வச்சா அப்படியா. உள்ள வந்து ராமரோட டெம்பிள் இருக்கு, கோல்ட்லயே பண்ணிருக்காங்க. ராமர் சிலை வந்து சூப்பரா இருந்துச்சு. ஓகே மக்களே, ஒரு வழியா நாங்க வந்து கழுக பார்த்து முடிச்சாச்சு. பார்த்து ராமர் பாதத்தை பார்த்து மூஞ்சில இருக்க மேக்கப்ல கலஞ்சு ஊத்தி நீ இதுல போடலன்னா மட்டும் யாரு பார்க்க போறாங்க. ட்ரெயின் புடிச்சு இப்ப கீழே போயிட்டு இருக்கோம். செம்ம டயர்டா இருக்கு. முடியல மக்களே, மணி இப்ப 2ஆவது. பசி மயக்கத்துல எல்லாரும் படுத்துனுக்குறாங்க. அதனால போய் உணவெல்லாம் அருந்திட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, ஒரு வழியா நம்ம வந்து மார்னிங் நெக்ஸ்ட் டேக்கே வந்துட்டோம். ஆக்சுவலா என்ன ரீசன் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மனைவியின் அழகான குரல் வந்து சுத்தமா வந்து போயிடுச்சு, தொண்டை வந்து கட்டி போச்சு. ஆக்சுவலா நேற்று என்ன நடந்ததுன்னா, நாங்க வந்து கடைசியா வந்து பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஜில் காத்து வந்து அவளுக்கு ஆகலை, அதனால தொண்டை அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படியே ரூமுக்கு வந்து மாத்திரை போட்டு படுத்தது தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கே நம்ம வந்துட்டோம். ஈகிள் பார்த்துட்டு கண்ணு பார்க்க பீச்சுக்கு போனோம். வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பீச்சை பார்த்தோன்னே குரல் வந்து சுத்தமா போச்சு. சுத்தமா போயிடுச்சு. ஷாப்பிங் போலான்னு நினைச்சோம் நைட்டு, ஆனா அதுவும் முடியல. ஆக்சுவலா தொண்டை சுத்தமா போனதுனால அவளாலே பேச முடியலன்றதுனால நாங்க என்ன பண்ணோம், ரூமுக்கு வந்துட்டு மக்கள் எல்லாரும் நீ வீடியோல பேசாத, யாராவது கேட்டாங்கன்னா என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே மக்களே, நம்ம வந்து தேர்ட் டேக்கு ஆக்சுவலி வந்துட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒண்ணுமே பண்ண போறது இல்லை, எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. அதை போய் பார்க்க போறோம், பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போறோம். ஆக்சுவலா இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து நாங்க வந்து ரிலீவ் ஆகுறோம், அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். தயவு செஞ்சு யாரும் ஹெட்செட்ல மட்டும் பார்க்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த குரலுக்கே பார்க்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏதோ போனா போது நானும் ஒருத்தர் இருக்கிறேன், என் பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்காகவாது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும். ஓகே மக்களே, ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, கோல்டன் ஐலாண்ட் பாருங்க, அதோ இருக்கே, அதான் ஐலாண்டு. அந்த ஐலாண்டுக்கு தான் இப்ப நம்ம இங்க இருந்து போறோம். சோ அங்க போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த போட்ல தான் மக்களே இப்ப நம்ம போக போறோம். போங்க 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 மக்களே. என்னை நீங்கள் கடலில் போட்டாலும் கட்டுமரமாய் தான் நான் மிதப்பேன். அக்கா மாரி மிதப்பண்டாங்க. கவிதை கொடுத்தது எல்லாரும் சண்டை போடுவாங்க, ஒழுங்கா கைட்டி குத்துரு. வேற வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நினைச்சுப்பாங்க, ஒழுங்கா கூட. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம தனி ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். தனி ஒரு நாட்டுக்கே நம்ம வந்து வந்தாச்சு. இந்த போட்ல ஏறி தான் நம்ம வந்தோம். இது தீவு, 3 பக்கமும் தண்ணி தான். ஏடா ஐலாண்டு கீலாண்டு சுத்தி தண்ணி. நீங்க கையேறி நல்லா ஆயா மாரி நம்ம ஃபுல்லா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வளர்ந்துருக்கு சுத்தி. சோறாக்கி தின்ன வேண்டியது. பக்கத்துல ரெஸ்டாரண்ட் இருக்கு, கிஃப்டாரண்ட் இருக்குன்னா அது அங்கடி. இங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் இல்ல. இன்னும் எங்க? அது அங்க வெளிய போன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு, இங்க கோயில் இல்ல. இதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கா? என்னடி சொல்ற? இதுக்குள்ள 2 ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இது உள்ள ரெஸ்டாரண்ட்லாம் இல்ல, இது உள்ள வெறும் கோயில் மட்டும் தான் இருக்கு. இல்ல பார்க்கலாம்னாங்க. மாமா இதுக்குள்ள தானே 2 ரெஸ்டாரண்ட். லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வாங்குனதுக்கு நான் அந்த பையன் கூட உட்கார்ந்து இருந்திருக்கேன். ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குன்னாங்க. என்ன வந்தேன் வந்துச்சு, அவள் தான் முட்டு சந்து. இல்லடி இப்படி ஏறி அப்படி பார்த்தா அந்த பக்கம் தெரியுது. இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டோம். இங்க வருவியா மாட்டியா லக்கி? இவன் நல்லா சொல்லி கொடுத்துட்டாடா. இவன் உனக்கு அம்மா யாருமா? சுஜி அம்மா சொல்லிடு. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நேத்து இருக்கு. அப்படியே போறப்போ கூட்டு போயிடும். ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து கூட்டு வரும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். அங்கெல்லாம் போக கூடாது. அங்க போலாமா? கொழுப்பு பத்தியா? இது ஸ்விம்மிங் பூல் இல்ல. கொஞ்சம் போலாம். நீ லைட்டுக்கும் கொஞ்சம் போவேனா? லைட்டுக்கும் தூரம் வேணா. நீ வா போதும். இது வரைக்கும் போதும். லக்கி லக்கி ஆசைப்பட்டியா தண்ணில கால் வச்சியா வீட்டுக்கு போனியான்னு இருக்கணும். லக்கி பேண்ட் ஈரமாயிட போகுது மயிலே. அங்க பாரு மீன் குட்டி பாரு, உள்ள ஃபுல்லா மீன் குட்டி. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து ஐலாண்டில இருந்து கிளம்பி ஒரு வழியா இந்த ட்ரிப் வந்து இங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம் மக்களே. ஆமா, ஐலாண்ட்ல இருந்து கிளம்பி இப்ப திருப்பி நம்ம வந்து ஐலாண்டோட தீவுக்கு அத நாங்க எங்க கிளம்பறோம். எங்க கிளம்பறோம் அங்க போறோம். லேண்டுக்கு போறோம்.
கோல்டன் ஐலாண்டுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கோல்டன் ஐலாண்டை வந்து தவிர்த்துருங்க யாராவது வந்துட்டீங்கன்னா. உண்மையாவே அதுல ஒண்ணுமே இல்ல, வெறும் ஒரு குட்டி இது, அது ஏதோ ரோட்ல நடக்கிற மாதிரி. இந்த ஒரு இது இருக்குல்ல, இந்த போட்ல போறது, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் தாராளமா. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல கொடலாம் வச்சு நாங்க எடுத்திருக்கோம். பர் பர்சனுக்கு 350. நிழலா இருக்கு. ஓகே, நேத்து அந்த என்ன சொல்ற நேச்சரோட கனெக்ட் ஆகி ஜாலியா போற மாதிரி ஐலாண்டை விட இது நல்லா இருக்கு உண்மையா. ஐ மீன் மேன்க்ரூவ் போட் ரைடை விட இது நல்லா இருக்கு. இந்த ரைடுக்காக வேணா வரலாம், இதுக்காக அந்த 350 வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனா அரௌண்ட் இதுவே இந்த டிராவலே ஒரு half an hour இதுவே 1 hour. இது சூப்பரா இருக்கும் அந்த தண்ணி உள்ள போறது. மக்களே, நாங்க வந்து கோல்டன் ஐலாண்ட்ல இருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி உணவும் முடிச்சுட்டு ஆக்சுவலி ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில வந்து நம்ம வாகன ஓட்டுநர் தி பெஸ்ட். அவர் எதுக்கு 1 hour இருக்கு உங்களுக்கு, ஏன் வேஸ்ட் பண்றீங்க? அங்க போய் சீக்கிரம் உட்காந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க இடம்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு நாங்க எவ்வளவோ சொன்னோம் இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி பக்கத்துல ஒரு கோட்டைன்னு ஒரு இடத்துக்கு எங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி மேல ஏறணும், இத காரணம் நம்ம ஏறிட்டாரு, நம்மளால ஏற முடியாது. நம்ம எதுக்கு வயசான காலத்துல ஏறி கஷ்டப்பட்டு அவர் எங்கேயாவது போனா அதை ஃபுல்லா பார்க்காம கூட தோத்துறாங்க அவர்கிட்ட. ஆமா, அதனால நமக்கு அது சரிப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவர் போறதை பார்த்து எனக்கும் போகணும்னு தோணுது. நான் போறேன். பீச் தெரியுதாமா, மேல இருந்து பார்த்தா பீச் தெரியுதான், நம்ம போய் பார்க்கலாம். பாத்துறியோ, இதுதானா? இதான் இந்த வியூவா? இது கடற்படை மாதிரி மேல இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. கைய புடி லக்கி, மேல ஒரு இடத்துல நிக்க மாட்டேன், நமக்குல பண்ணுது. அங்க ஒத்தடி பாத மாதிரி போகுது. மேல இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, கீழ இருந்து பார்க்கும்போது எம்டியா இருக்க மாதிரி. ஹைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த சைடு இந்த சைடு சூப்பரா இருந்துச்சு வியூ. லைட் ஹவுஸ் பார்க்கணும், நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. இதான் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் பாருங்க, வர்க்கலாவோட லாஸ்ட் டெஸ்டினேஷன். ஃபைனலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. 3:30க்கு நமக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரெயின். ஸோ அதுக்காக தான் நம்ம மார்னிங்கே செக் அவுட் பண்ணிட்டு சில இடத்த மட்டும் பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து செட்டில் ஆயிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 18 hours டிராவல். இன்னைக்கு 3:30க்கு ஏறணும்னா நாளைக்கு மார்னிங் 7 o'clock தான் நம்ம வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் டே ரீச்சுமே ஆயாச்சு. சென்னைக்கு வந்ததும் நம்ம 4 பேர் மட்டும், நான், அரிதா, கேஷவ், வல்லு, நாங்களாம் ஒரு கேப் போட்டு வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. சித்தி கிளம்பிட்டான். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. என் குரல் இப்போ ரெடி ஆயாச்சு. இதெல்லாம் சட்டப்படி மக்களே, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா ஈயத்தை காய்ச்சி காதுல தான் எல்லாரும் ஊத்தாங்க, நான் தொண்டையில ஊத்துறேன். ஆக்சுவலி பாஸ்ட் 3 days வச்சு மக்களே சுத்தமா பேச முடியல. ஒரே மயான அமைதியில நல்லா இருந்தது. ஆனா இப்ப ஆனா வீடியோ மக்களே என்ன நம்பி தான் கொஞ்சம் சேனலே ஓடுது. நான் ஒழுங்கா பேசாதல இந்த வீடியோவே ஒழுங்கா தாய் யாராவது வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனா கொஞ்சம் குரல் வளை சரியில்லைன்றதுனால ரொம்ப இதுவாகவும் ஹெல்த் இஷ்யூவா ஆயிடுச்சு. ஏன்னா மாத்தி தண்ணி குடிச்சது எல்லாமே. பட் ஓகே, பிட்டா சரிக்காங்க எடுத்து வச்சிருக்கு, அதெல்லாம் தேத்தி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து வரும். அப்புறம் மெயினா ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து கேட்பீங்கல்ல, எப்படி நீங்க ட்ரிப் போறீங்க, உங்க எக்ஸ்பென்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்றீங்க, எப்படி பிளான் பண்றீங்க, அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்க அது ஒரு தனி வீடியோவா கேட்கிறோம். தனி வீடியோவா போடுறோம். ஏன்னா நிறைய பேர் எப்போ நாங்க ட்ரிப் போறோம்னாலுமே கேக்குறீங்க, அதை சொல்லுங்கன்ட்டு. ஓகே மக்களே, நம்ம வந்து ஓமனக்குட்டில இருந்து வந்தாச்சு, தமிழகத்தை நம்ம அடைஞ்சாச்சு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க. மெயினா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், வர்க்கலா யாராவது ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா போவாதீங்க, வேண்டாம். ஏன்னா போனீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலி ட்ரிப் வந்து கஷ்டம் எல்லாரும் மேனேஜ் பண்றது. ஏன்னா எல்லாரும் காணாம போயிடுறாங்க, தேடி வைக்கிறது. யாரோ காணாம போறாங்க. நம்ம யாராவது போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடைசியில போன அந்த கோல்டன் ஐலாண்ட்லாம் தண்டம் மக்களே, ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா நம்ம இந்த இதுல பாப்போல எங்க போறதுன்ட்டு, அதுல வந்து பெருசா காமிச்சிருக்காங்க. பட் அங்க போனா நமக்கு போட்டோட நேர்ல பாக்குறப்ப நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஒரே ஒரு விஷயம், ஜட்டாயு தான் தரோம். உண்மையா அது வந்து அதை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது, அதை பார்த்தாச்சு. ஏன்னா அதுதான் செல்லிங் பாயிண்டா நம்ம போறோம் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதை தவிர வேற எதுவுமே அங்க இல்ல. ஃபேமிலி ட்ரிப் வந்து வேஸ்ட் தான், அதனால போவாதீங்க. ஓகே மக்களே, தட்ஸ் இட் மக்களே. நாங்க போய் லக்கி இப்போ ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணோம், லக்கி ஸ்கூல் காமிச்சோம். அதான் மக்களே, தட்ஸ் இட். ட்ரிப் முடிஞ்சிச்சு. இனிமேல் உங்களுக்கு நம்மளோட வீட்டு வீடியோ தான் வரும். பாய் சொல்லிக்கலாமா? பாய்.